ஒரு வழியாக என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. பள்ளி நாட்கள் பயத்திலே ஓடிடுச்சு. எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, +2 படிக்கலையே மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ உள்ள காலத்தில் 12th வரை படிச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு. அப்புறம் அதில் எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. அப்புறம் வீட்டில் சொல்லி சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலேஜ் படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உள்ள காலத்தில் யாரும் அனுப்ப மாட்டாங்க. அப்புறம் அங்கே காலேஜ்லாம் படிக்கல, நானும் படிக்கல. கலா பாவம் நல்ல மார்க் எடுத்திருந்தா, அவளும் படிக்கல. வீட்டிலே இருந்துட்டோம். ஆனால் அங்கே 3 பேரும் ஒரே ஊர் தான். எப்போல்லாம் நம்ம தேவைப்படுதோ ஃபோன் பண்ணி பேசிக்கிடுவோம், மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு மீட்லேயே இருந்துப்போம். அப்புறம் 2 வருஷம் ஓடிடுச்சு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் ஓடிடுச்சு. ஓடினதுக்கப்புறம் மாலா சொன்னேன்ல, மாலாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி. இங்கே மாப்பிள்ளை பார்த்துட்டு ஃபிக்ஸ் ஆகி கல்யாணம் ஆயிடுச்சு மாலாவுக்கு. மாலாவை ஊரை விட்டு அனுப்பியாச்சு வேறு ஊருக்கு. ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு, ரொம்ப அழுகையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தான் அம்மாவை விட்டே பிரியாத பொண்ணாச்சு, ஊரை விட்டே தாண்ட மாட்டோம். இதில் மாப்பிள்ளைன்னு சொன்னோன்னு ஒரு பயம். ஃபஸ்ட்டு மாப்பிள்ளைன்னு சொன்னோம், அம்மாவை விட்டுட்டு எப்படி இருப்போம். அம்மாவை விட்டு போக மனசுமே வரலை. லீவுக்கே அம்மாவை விட்டு போகாத பிள்ளைக்கு கல்யாணம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் என்னுடைய கல்யாண கதையை அடுத்த தொகுப்பில் பார்ப்போம். பிறகு மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் மலர்விழி.